சைனால ஒரு உள்நாட்டு போரோ, இல்ல ராணுவத்துக்குள்ள ஒரு புரட்சி, அதிபர் ஷி ஜின்பிங்க தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப உள்ள ஸ்ட்ரக்சரையே மாத்தக்கூடிய சூழ்நிலை வருமா? வராதா? அப்படிங்கிறதான் அந்த மாரி சூழ்நிலைகள உருவாக்க பல நாடுகளும் தயாரா தான் இருக்காங்க. அதே மாரி பல நபர்களும் உள்ளுக்குள்ள தயாரா தான் இருப்பாங்க. இது எதுவுமே பொதுவெளிக்கு தெரியாது. ஒரு நாள் நடக்கும்போது தெரியும். அதுவரை காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா அந்த மாரி சூழ்நிலை நடக்கறக்கு வாய்ப்புக்கள் பிரகாசமா இருக்கு. சீனால இப்ப உள்ள அந்த ஒரு சீன கட்சி, அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி வழிநடத்தக்கூடிய ஸ்ட்ரக்சர் வெடிச்சு சிதறக்கோ, இல்ல இப்ப உள்ள அதிபர் ஷி ஜின்பிங்க தூக்கி எறியறக்கோ, இந்த மாரி பல விஷயங்கள் அங்க நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏறக்குறைய ஒரு உள்நாட்டு யுத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா, ராணுவ புரட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி அவ்வளவு மோசமா ஏன் நிலைமை போச்சு அப்படின்னா, அதிபர் ஷி ஜின்பிங் தான். அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சர அப்படியே தலைகீழா அதிபர் ஷி ஜின்பிங் தனக்கான ஒரு ஸ்ட்ரக்சரா மாத்தி வச்சுக்கிட்டாரு. அந்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட வேலை என்ன அப்படின்னா, 3000 பேர் இருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் குழுக்களுக்குள்ள. அந்த பார்ட்டியோட ஒரு ஹெட்டுக்குள்ள 3000 நபர்கள் இருக்கார்கள். அது ஃபில்டர் பண்ணி பண்ணி கடைசியில 7 அப்படிங்கிற நபர்களோட போய் நின்றும். ஆனா, இந்த 3000 நபர்களும் சேர்ந்து, ஒட்டுமொத்த சீனால இருக்கக்கூடிய மத்த நபர்கள் இந்த ஜோனுக்குள்ள வராம பாதுகாத்துக்குவாங்க. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஆனா, அதிபர் ஷி ஜின்பிங்க பொறுத்தவரையும், இந்த 3000 நபர் ஸ்ட்ரக்சரையும் சுருக்கி கொண்டு போயிட்டாரு. சுருக்கி எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அப்டின்னா, தான் மட்டும் தான் அப்படின்னு கொண்டு போயிட்டாரு. இந்த 3000 நபர்களுக்கு வேலை என்ன அப்டின்னா, 3000 நபர்களுக்குள்ள மத்த சீனர்கள் உள்ளுக்குள்ள வந்துறக்கூடாது. ஆனா இந்த 3000 நபர்கள் யாரா இருக்கணும்? இருக்கலாமா? வேணாமா? இந்த 3000 300ஆ மாத்தக்கூடிய இடத்துல நான் தான்டா இருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள செஞ்சு வச்சுட்டாரு. அந்த பல விஷயங்கள்ல ஒண்ணு கூட மனுஷனுக்கு கை குடுக்கல, உருப்படல, எல்லாம் வீணா போச்சு. பார்ட்டிக்குள்ளயும் சரி, பார்ட்டிக்கு வெளியிலயும் சரி, இது எல்லாம் வீணா போனத விட பெரிய அதிர்ச்சி அவருக்கு எங்க வருது அப்டின்னா, ராணுவமும் வீணா போயிருச்சு. அது ஒரு நாட்டுக்கான ராணுவம் இல்ல. கட்சிக்கான ராணுவம். கட்சி வீணா போனா ஆட்டோமேட்டிக்கா ராணுவமும் வீணா போயிரும்ல. ராணுவமும் வீணா போயிருச்சு. ராணுவத்துக்குள்ள இவரு சில மாற்றங்கள ஏற்படுத்துறாரு. என்ன அப்டின்னா, ராக்கெட் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ண கொண்டு வராரு. அதுவே பெரிய தலைவலியா போயிருச்சு. கொஞ்சம் நஞ்ச ஊழல் கிடையாது. ஊழலோட மொத்த உருவம் அப்டின்னே வச்சுக்கலாம். பெட்ரோலுக்கு பதில் தண்ணி ஊத்தி வைக்கிற அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம எதுவும் மத்தத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்ல. கருமம் புடிச்சவனுங்க அப்படின்ட்டு தூக்கி வீசிறலாம். ஆனா அதத்தான் தன்னோட கனவு, திட்டம், சீன பெருஞ்சுவர் வரலாற்றுல இருக்கிறது போல ராக்கெட் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன் அத அழிச்சுப்புட்டு ராக்கெட் ஃபோர்ஸ்ன்னு எல்லாரும் புக்ல எழுதிக்கங்க. சீன வரலாற பத்தி பேசும்போது அப்படிங்கிற மாரி தான் மனுஷன் சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவ்வளவு தூரம் காலம் வாரும், இவ்வளவு தூரம் உருப்படாம போகும் அப்படின்னு அதிபர் ஷி ஜின்பிங் நினைக்கவே இல்ல. இந்த ஒட்டு மொத்தத்துக்கு காரணம் ஊழலும், நம்ம மேல விசுவாசமே இந்த பயலுகளுக்கு இல்லை அப்படிங்கிற காரணத்த கண்டுபிடிச்சுட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே ஆனா இந்த கண்டுபிடிச்சது ஓகே. ஆனா விசுவாசம் இல்லேங்கிறதுக்கு யார் காரணம் அப்டின்னா, இவர் தான் காரணம். அந்த ஸ்ட்ரக்சர உடைச்சாரு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள், நமக்கான எதிர்காலம் இருக்கு. மத்த சீனர்களுக்கு இங்க இடம் இல்ல. அப்டின்ட்டு இந்த ஸ்ட்ரக்சர பாதுகாத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. இவர் இந்த ஸ்ட்ரக்சர உடைக்கவும், எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு இல்லாம போயிருச்சு. இருக்கிறத சுருட்டிட்டு கிளம்புவோம் அப்டிங்கிற மனநிலையில ஒட்டுமொத்த சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்துருச்சு. அதோட விளைவு தான் இது. இத உருவாக்கி விட்டுட்டு, ஐய்யயோ! விசுவாசம் போச்சு. இப்ப இந்த விசுவாசத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதிபர் ஷி ஜின்பிங் புதுசா ஒரு முயற்சி. இந்த சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டிய பொறுத்தவரையும் அது ஒரு கட்சி. அந்த கட்சி தான் அந்த நாட்ட வழிநடத்துது. அந்த நாட்ட வழிநடத்துறதும், மத்த நாடுகள அச்சுறுத்தலுக்கும் அடியாளுக மாரி தான் சீன ராணுவம். அத யாருமே சீன ராணுவம்னு சொல்ல மாட்டோம். அவனுங்களும் சொல்லிக்க மாட்டாய்ங்க. சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ராணுவம் அப்படிங்கிறது தான். அந்த அடியாட்கள் கிட்ட விசுவாசத்த கொண்டு வந்துட்டா போதும். ஒட்டுமொத்த சீனாவையும் ஆண்டறலாம். அதே மாரி ஒட்டுமொத்த உலகத்தையும் மிரட்டிறலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்குள்ள குதிச்சுட்டாரு. என்னைக்குமே தப்பா குதிக்கிறது தானே அதிபர் ஷி ஜின்பிங்கோட வேல. அத சரியா இந்த தடவையும் செஞ்சுட்டாரு. சீன கம்யூனிஸ்ட் ராணுவத்துக்குள்ள விசுவாசிகள தேடுறக்கு முயற்சி செய்றாரு. விசுவாசிகள உருவாக்க முயற்சி செய்றாரு. எங்க இருந்து அப்படிங்கிறது தான் ஹைலைட்டே. அந்த பதவி, அதாவது சீன ராணுவத்தோட விசுவாசிகள் அவங்களுக்கு தான் போஸ்டிங் வரும். அவன் பெரிய வீரன், ராணுவ ரீதியா திட்டமிடுறதுல, போர்ல, கைப்பற்றுறதுல, இதுலலாம் தேவையில்ல. கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள விசுவாசமா இருந்தா போதும், போஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்.
அதனாலதான் இந்தியாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்து அப்படின்னா முடியாது. அதுக்கான தயார் நிலையில இல்லை அப்படிங்கிறது. ஏறக்குறைய தைவானுக்கு எதிரா தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு தாட்டின்னு எண்ணவே முடியாது. அவ்வளவு தாட்டி சொல்லியும் தாக்குதல் நடக்காததுக்கு காரணமும் விசுவாசம் மட்டும்தான் இருக்கு. திறமை இல்ல. இப்ப அந்த அந்த ஏரியாவ தான் இன்னமும் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாரு. எத வச்சு அப்டின்னா, அதுக்குன்னு ஏற்கனவே ஒரு கமிட்டி எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாரி முக்கியமான ஆட்கள் யாரு நேர்மை, நமக்கு விசுவாசம் அந்த ஆட்களுக்கு பதவி குடுக்க. அந்த கமிட்டிய ஒட்டுமொத்தமா கிளச்சிடுறாய்ங்க. கிளச்சிட்டு ஏன் அப்டின்னா, அதுவே டம்மி கமிட்டியா இருந்து தான் அதிபர் ஷி ஜின்பிங் கண்ட்ரோலுக்கு இணங்க அந்த கமிட்டி செயல்படும். அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அந்த கமிட்டிய கிளச்சிட்டு புதுசா ஒரு கமிட்டி, ஆனா உச்சபட்ச அதிகாரத்தோட அந்த உச்சபட்ச அதிகாரத்த யார் உட்கார்ந்து அனுபவிக்க போறா அப்புட்ன்னா, தன்னோட பொண்டாட்டி தான். அதிபர் ஷி ஜின்பிங்கோட பொண்டாட்டி. இந்த பதவிக்கு யார போட்டிருக்கணும் அப்டின்னா, ராணுவ பின்னணி உள்ள ஆட்கள இதுவரையும் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு டம்மி போஸ்ட். பவர் இருக்காது. ஆனா இந்த மாரி ஸ்க்ரூட்டனிட்டி வேலைகள மேற்கொள்ளும் அந்த கமிட்டி. ஆனா இப்ப தூக்கிட்டு தன்னோட பொண்டாட்டியே போடுறனால, பதவிக்கு பவரும் குடுத்திருக்கார். ஏறக்குறைய அத வெளிப்படையா அவர்கள் சொல்லல. ஆனா ஒரு சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி ராணுவத்துல ஜெனரல் அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழ வர மாரி, ஜெனரல் அதிகாரம் வர மாரி ஒரு போஸ்டிங்க போட்டு வச்சிருக்காங்க. இனிமேல் இந்த அம்மா யார நெனைக்குதோ, அவர்களுக்கு தான் புரமோஷன். இந்த அம்மாவு கண்களுக்கு விசுவாசிகள்னு தெரியிற மாரி யாரு நடிக்கிறாய்ங்களோ, அவனுங்க தான் புரமோஷன். யாரு கண்டா காய்கறி வாங்கி குடுத்தா கூட புரமோஷன் கிடைக்குமோ என்னமோ, அத பத்தி தெரியாது. காரணம் அங்க உள்ள விஷயங்கள்லாம் கசியறக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் காய்கறி வரையும் கசியலாம் வாய்ப்பு கிடையாது. இருக்கிற ரிசோர்ஸஸ போட்டு, அந்த காய்கறியில எப்படி விஷத்த வைக்கிறது அப்படின்னு வேணா வேல பார்க்க 1 டசன் உளவாளிகள் சீனாவுக்குள்ள இருக்கார்கள். இந்த தகவல்கள எல்லாம் எடுத்து ஏஜென்சில குடுத்து மைலேஜ் எடுக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஆக மொத்தம் அதிபர் ஷி ஜின்பிங் தனக்குள்ள பவர் அப்படின்னு சுருக்கி வச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப தன் குடும்பத்துக்கு மட்டுமே பவர் அப்படிங்கிறத நோக்கி போறார். அப்ப இந்த இடம் தான் வெடிக்கும். எத நோக்கி அப்படின்னா, எல்லாரும் தன்ன ப்ரமோட் பண்ணும்போது கூட தலைவர்கள் தப்பிச்சு போக அதிக வாய்ப்பு இருக்கு. தன்னோட அடுத்தடுத்த ஜெனரேஷன்கள ப்ரமோட் பண்ணும்போது, அடுத்த ஜெனரேஷன் அந்த ஃபுல் பவரோட இயங்கக்கூடிய ஆட்களா இருந்தா தப்பிச்சு போலாம். பல நாடுகள்ல பல 3ஆம் தலைமுறையாலாம் மக்களாட்சியிலயும் இருக்கு, அதிபராட்சியிலயும் இருக்கு. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அந்த ஆட்கள் எவ்வளவு தூரம் பவர்ஃபுல், அந்த ஆட்கள் வெளியில இருக்கக்கூடிய சண்டைகள எவ்வளவு தூரம் நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கார்கள்ங்கிறத பொறுத்து தான். அதிபர் ஷி ஜின்பிங்க பொறுத்தவரை இப்ப பொண்டாட்டிய ராணுவத்துக்குள்ள இறக்கியிருக்கார். இத அங்க உள்ள ஆட்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது விஷயம். இந்த ராணுவம் அப்படிங்கிறதே ஒரு கண் துடைப்பு தான். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா அவர் யூரோப் டூர் போனப்ப அதிபர் ஷி ஜின்பிங்க பத்தி எவ்வளவு தூரம் ஆர்டிக்கல் வந்துச்சோ, அதே மாரி வீட்டுக்காரம்மாவ பத்தி ஆர்டிக்கல் வந்துச்சு. ராஜதந்திரத்துல அப்படியே துவச்சு காயப்போட்டார்கள் கொடியில ஐரோப்பியர்கள அப்படிங்கிற மாரி பெரிய அளவுல அப்பவே வாசிக்க ஆரம்பிச்சாய்ங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, வெளியுறவுத்துறையில போஸ்டிங் வந்துரும் அப்படிங்கிறது தான். ஆனா ராணுவத்துல போஸ்டிங் அப்படிங்கிறது வெளிப்படையா அப்ப எந்த ஏஜென்சியும் எழுதல. மேபி முக்கியமான நாடுகளோட உளவுத்துறைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த 3000 நபர்கள் அதிகாரத்த ரொம்ப காலமா அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். அதோட மைலேஜ் ஜாஸ்தி. ஏன்னா, உள்ளுக்குள்ள ஒட்டுமொத்த சீனாவையும் கொள்ளையடிக்கிறது இந்த 3000 நபர்கள் தான். அந்த 3000 நபர்களோட அதிகாரம் இப்ப சுருங்கிக்கிட்டே இருக்கு. அவர்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது. அதிபர் ஷி ஜின்பிங்க நோக்கி மட்டுமே போது. அவர் குடும்பத்த நோக்கி மட்டுமே போது. அப்ப இவனுங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாய்ங்க? எவ்வளவு தூரம் அவருக்கு எதிரா கத்தி தீத்துவாய்ங்க? இத பொறுத்து அங்க எப்படி வேணாலும் வெடிக்கலாம். ராணுவ புரட்சியாவும் வெடிக்கலாம். இல்ல உள்நாட்டு சண்டையாவும் வெடிக்கலாம். எது வெடிச்சாலும் சரி, தேவையானத பம்ப் பண்ண உலகத்துல பல நாடுகள் தயாரா இருக்காங்க. அதனால வெடிக்கிறக்கு ஒரு நேரம் தான் தேவை. அந்த நேரத்த ஏறக்குறைய அதிபர் ஷி ஜின்பிங்கே குறிச்சு குடுக்குறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் குறிச்சு குடுத்துக்கிட்டே இருக்காரு. எந்த நாடு எப்படி பயன்படுத்த போதுங்கிறத வரும் நாட்கள்ல நம்மளும் பார்ப்போம்.